கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இருக்கிற இடத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவராக இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களோடு இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்க ஏசப்பா. நாங்க பாடுற பாடல் உங்க ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட மகிமைப்படுத்துகிறாச்சா ஏசப்பா. எங்களுக்கு மண்ணாவே நீங்க தாருங்கராச்சா. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க நடக்க ஆண்டவரே, எங்களோட லைஃப்ல நாங்க அதை அப்ளை பண்ண ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க பலத்தை கிருபை தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. கேட்க போற செய்தி ஆண்டவரே, கொடுக்குற சொல்ற தாசனை ஆண்டவரே உங்க கருத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஆண்டவரே எங்க மத்தியிலே ஈடுபட வேண்டிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க கருத்தில் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. செய்தி வேலை ஆண்டவரே, காணிக்கை வேலை ஏசப்பா, ஆராதனை வேலை ஆண்டவரே, எங்களோடு இருந்து மகிமைப்படுத்து ஜெபிக்கும்படி அன்புட கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த பரிசுத்த நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை இந்த வேளையிலே ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று இந்த காலவெளியில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கலங்கத்தை சேர்ந்து பாருங்கள். தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர்,
இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி மொழியா இவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி மொழியா இவருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. என்னுடைய அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. என்னுடைய அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாப்பீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாப்பீரே. சோதனையில் என்னை தேற்றி தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தள்ளுமுகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தள்ளுமுகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். சகல ஆசீர்வாதங்களாலே சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிப்பீரே. சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிப்பீரே. குறைகளெல்லாம் நிறைவாக்கினீர்.
நீரப்பினீரே மனக்கவலை தீர்த்தீரே மகிழ்ச்சியா என்னை நீரப்பினீரே பிதாவே நன்றி சொல்கிறோ இயேசுவே நன்றி சொல்கிறோ சேர்ந்து சொல்லுவோம் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்தவரே எங்களை செழிப்பாய் மாற்றினவரே எங்கள் வியாதிகளை சுகமாக்கினவரே துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா 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 தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்த கண்களை மூடி அவருடைய மகிமை நாம் எல்லாரும் உணர்வோம். தேவ மகிமைக்குள்ளாக நம்ம எல்லாரும் கடந்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கவலைகளை எல்லாம் மாற்றினவரே எங்களுடைய தீராத நோய்களை சுகமாற்றினவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே நீ பெரியவர் உம்மை துதிக்கிறோம் ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை விசாரித்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை தோள்கள் மீது சுமந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேசரேயன் மேலே எழுந்து பிரியம் வைத்தீரே தேசரேயன் மேலே எழுந்து பிரியம் வைத்தீரே அகலம் மாலம் எல்லா அளவும் எல்லாம் அன்பு காட்டினீரே
அனுதினமும் முடிசூட்டினீரே இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். மல்கியா 3:10 நம்மளுடைய ரசமமாக காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தும்படி கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. ஐசப்பா, படைக்கிற கரைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். வானத்தின் பல கண்களை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை திரையில் காட்டப்படும் நமது பேங்க் அக்கவுண்டில் கூகுள் பே மூலமாகவும் மணி டிரான்ஸ்பர் மூலமாகவும் நெட் பேங்கிங் மூலமாகவும் செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற விதங்கள், நம்மை பராமரிக்கிற விதங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு நம் மீது எவ்வளவு பரிபூரணமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டமான சூழ்நிலைகள், சில பிரச்சனையான காரியங்களிலே நாம் மனம் உடைந்து தளர்ந்து போய் நாம் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நான் உன்னை திரும்ப கட்டுவேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வேத வசனத்தில இருந்து யோபு எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய கீவேர்ட் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் திரும்ப கட்டப்படுவீர்கள். எப்படி நாம் திரும்ப கட்டப்பட முடியும்? நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவார். திரும்ப ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் இழந்து காணப்படுகிறீர்களோ, எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்கள் மனம் பதறி போய் இருக்கிறீர்களோ, எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்கள் மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களை திரும்ப எடுப்பிக்கிறார், உங்களை திரும்ப கட்டுவார், உங்களை இருந்த ஸ்தானத்திலே மீண்டும் உங்களை நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் இழந்து, உங்கள் சமாதானத்தை இழந்து, உங்கள் சந்தோஷத்தை இழந்து, உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து, உங்களுடைய குடும்பத்தை இழந்து, உங்களுடைய பிள்ளைகளை இழந்து, நீங்கள் எந்தெந்த காரியத்திலே மனம் பதறி போய் இருக்கிறீர்களோ, நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்து 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 3:22, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர்.
இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனம், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இந்த உலகத்திலே உங்கள் பார்வையிலே எந்தெந்த காரியங்கள் மிக பெரியவைகளாய் இருக்கிறதோ, உங்கள் பார்வையிலே எந்தெந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்பி நம்பி ஏமாந்து போனது போதும். அதை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இங்கே சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே என்று இந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட பிரகாரம் இஸ்ரவேலினுடைய ரட்சிப்பு என்று சொன்னால் தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை, தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், இது எல்லாமே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பதுதான் மெய். பிரியமானவர்களே, உலகம் எப்பொழுதுமே பொய்யான காரியங்களை இந்த உலகத்தில் நமக்கு காட்டுகிறது. சாலமோன் மிகப்பெரிய ஒரு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலை ஆண்ட சாலமோன் ராஜா சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழாக செய்யப்படுகிற எல்லாமே மாயை என்று சொல்லுகிறார். எல்லாமே மாயை. அப்போ இந்த உலகத்தை நம்புவது, உலகத்தினுடைய காரியங்களை எதிர்பார்ப்பது, உலகத்தினுடைய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவது, இது எல்லாமே மாயை. ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதே மெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 3 காரியங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை திரும்ப கட்டுவார். முதலாவதாக, எந்தெந்த காரியத்திலே நீங்கள் தேவனுடைய தெய்வீக மகிமையை இழந்து, இல்லைன்றால் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை இழந்து உங்களுக்கு இருக்கின்ற ஒரு குளோரியஸ் லைஃப் நீங்கள் இழந்து காணப்படுகிறீர்களோ, அதே மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப கொடுப்பார். யோபு எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே 24வது வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பேன். நல்ல கவனிங்க, இதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பேன். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பேன். நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்கள் திரும்பி வரும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். 25ஆம் வசனம், அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே. நீங்கள் தேவ சமூகத்தில் வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வரும் பொழுது, உங்கள் கண்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் உங்கள் வாழ்க்கையிலே பசும் பொன்னுமாக சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்போ அதனுடைய மகிமையான காரியம் என்னவென்றால், அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். பொன், வெள்ளி, தங்கம் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இந்த உலகத்திலே ஒரு தெய்வீக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, தெய்வீக சமாதானமான ஒரு வாழ்க்கை, உலகத்திலே எந்தெந்த காரியத்திலே உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்திலே நீங்கள் உடைந்து போய் காணப்படுகிறீர்களோ, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் வரும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஓப்பீரின் தங்கத்தை போல அருமையானது. அவருடைய மகிமையான அவருடைய வாசஸ்தலம் இந்த உலகத்திலே நீங்கள் எங்கேயும் கிடைக்காத, நீங்கள் எங்கேயும் பெற்றுக்கொள்ளாத ஒரு மகிழ்ச்சியை தருகிறது.
அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்ப வர வேண்டும். ஏனென்றால் ஏதோ நீங்கள் போகிற ஒரு அனுபவங்கள், நீங்கள் போகிற ஒரு வாழ்க்கை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற சில உலகத்திலே நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்கள், நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையிலே ஏமாற்றங்கள், தோல்விகள், வெறுமைகள், வறுமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவித்து மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வரும் பொழுது உங்களை தேவன் நீங்கள் இருந்த ஸ்தானத்திலே திரும்பியும் உங்களை எடுப்பித்து கட்டுவார். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே எல்லா சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அவர் கல்வாரி சிலுவையிலே சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் finished என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், உங்களுடைய தரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள், தரித்திரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமைகளை நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற பல நெருக்கங்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்க வேண்டாம். உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். யோவான் 1:12 பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகம் பிரகாசம் அடையும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். மகிமையான ஒரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பகுதியிலே இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அங்கே 29வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 28வது வசனம், 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க தேவ சமூகத்தில் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து நீங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இரண்டாவதாக, நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்ய விரும்புகிறீர்களோ அதை கர்த்தராகிய தேவன் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக, உங்களை மகிமையினால், தம்முடைய மகிமையினால் உங்களை மூடி மறைத்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் அண்டையில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. என் அண்டையில் யார் வருகிறார்களோ அவர்களை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை நிறைவேறம் பண்ணினால், நிர்ணயம் பண்ணினால் அதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் போகிற பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும். ஆம் பிரியமானவர்களே, மனம் தளர்ந்து போன நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அதற்காக தான் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை வைத்திருக்கிறார், நம்பிக்கையை வைத்திருக்கிறார், தெய்வீக மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமை உங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறது. அந்த மகிமை உங்களை தேவனுடைய பிரசன்னத்திலே கொண்டு வருகிறது. அந்த மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அதை வாய்க்க பண்ண அது வைக்கின்றது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய முகத்தை அந்த காரியம் பிரகாசிக்க வைக்கின்றது. இந்த உலகத்திலே பல காரியங்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எந்த காரியத்தை நிர்ணயம் பண்றீங்களோ, நீங்கள் எந்த காரியத்தை தீர்மானிக்கிறீர்களோ அந்த தீர்மானம் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது அந்த தீர்மானத்திலே உறுதியை தேவன் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியில் பார்க்கும்போது 29ஆம் வசனம், மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவுள்கள் என்று நீ சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள், குற்றமற்றிராதவனை கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். மூன்றாவதாக, ஆண்டவராகிய தேவன் உங்களை திடப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா.
தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மீது வைத்து நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் நினைக்கிறீர்களோ அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணி, அது மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த காரியத்தை செய்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையிலே திடப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்திலே பலவீனம் வரும் பொழுது நம்முடைய கால்கள் நடுங்குகிறது, சரீரம் பலவீனம் அடைகிறது. இந்த உலகத்திலே நாம் நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் வரும் பொழுது ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியவில்லை, ஒரு காரியத்தை குறித்ததான கவலை துக்கம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அவனுடைய சிந்தைகளிலே அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடிக்கு அவன் முடங்கி போய் விடுகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வரும் பொழுது, அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார், உங்களை திடப்படுத்துவார். நீங்க தைரியமாய் இருங்க, எந்த காரியத்தை நினைத்து பயப்படாதீங்க, எந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை திடப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மீது தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார். வேதத்திலே சிம்சோன் என்ற தேவ மனிதனை பார்க்கும் பொழுது அவன் பெலிஸ்தர்களுக்கு எதிராக எழும்பின யுத்தத்திலே அவன் போராடி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு கழுதையின் தாடையின் எலும்பினால் 1000 பேரை கொன்றான். அவனுக்கு விரோதமான சூழ்நிலை வந்த பொழுது அவன் சொல்லுகிற, ஆண்டவரே என்னை ஒரு விசை பலப்படுத்தும் என்று அவன் ஜெபிக்கிறான். இந்த ஒரு விசை பலப்படுத்தும் என்று அவன் ஜெபித்த பொழுது சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் இருந்த இடத்திலே அவன் 2 தூண்களை பிடித்து, ஆண்டவரே இந்த ஒரு விசையை பலப்படுத்தும் என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய தேவன் அவனை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டவர்களை பார்க்கிறோம், அவன் மரிக்கும் பொழுது கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை திட்டப்படுத்துகிற தேவன். ஆகாரை குறித்து பாருங்கள். அவன் வனாந்திரத்திலே இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஆகார் தண்ணீர் தாகத்தினால் என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் தூரமாக ஓடி போய் அவள் வேதனையோடு அழுகிறாள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆகாரினுடைய கண்களை திறக்கிறார். அங்கே ஒரு நீரூற்றை தேவன் வரவிடுகிறார். அந்த நீரூற்றையில் வந்த தண்ணீரை தான் பருகிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். மனம் தளர்ந்து போகாதீங்க, எந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம், பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தாலே போதும், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. பாவியை நீதிமானாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே உங்க நம்பிக்கை வைத்து பாருங்க, உங்க விசுவாசத்தை அவர் மீது வைத்து பாருங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் அவர் மீது வைத்து பாருங்க. அவர் உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். உங்களை திரும்பவும் அதே ஸ்தானத்தில் வைத்து உங்களை மகிமையினாலும், ஹல்லேலூயா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை வாய்க்கப்படுவதினாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டமான நம்பிக்கையினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. உங்க சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வலது பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்வது போல, கர்த்தர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த காலை வெளியில் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்க பக்கத்துல நிற்கிறார், அவர் உங்கள் வலது பக்கத்துல நிற்கிறார். அவர் உங்களுக்கு பொன்னையும் தங்கத்தையும், ஓப்பீரின் தங்கத்தையும் அவர் கொடுத்து மகிமையினால் உங்களை அலங்கரிக்கிறார். தெய்வீக மகிமை உங்க மேல இருக்கும். அவருடைய பிரசன்னம் உங்க மேல வரும் பொழுது இந்த உலகத்தின் பொன்னினாலும் பொருளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் வெள்ளினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது உங்களோடு கூட இருக்கும் என்று உங்களால் பார்க்க முடியும். உங்க சொந்த கண்களால் அதை பார்ப்பீர்கள். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அவர் உங்களை திரும்ப கட்டுவார் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் சொன்ன ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு நான் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ரட்சிப்பாய் இருப்பது எவ்வளவு மெய்யான காரியம் என்று அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது ராஜா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம்
பாக்கியம் உள்ளது என்ற வேத வசனத்தின்படி உம்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் நீர் எங்களை மகிமைப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அதை எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் தளர்ந்து போகிற வேலைகளிலே எங்களை திடப்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா? ஆண்டவரே, தளர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீங்க திடப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே ஒரு ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிற இவர்களுக்கு திரும்பியும் ஆண்டவரே தெய்வீக மகிமை அவர்கள் மீது இறங்குவதாக ராஜா. அல்லேலூயா. எந்த காரியத்தை நினைத்து இவர்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அந்த காரியத்தை அவர்கள் நிர்ணயம் பண்ணும் பொழுது அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் வாய்க்க பண்ணுவீராக. ஆமென். நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக ராஜா. இந்த வேளையிலே இந்த வசனம் இவருடைய வாழ்க்கையில போகும் பொழுது, இந்த ஜெபமுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, ஆண்டவருடைய குடும்பத்திற்குள்ளாக வரும் பொழுது தெய்வீக சமாதானம் இவர்களை முற்றிலுமாய் நிரப்புவதாக ராஜா. பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. பிசாசுடைய தலையை ஏற்கனவே சிலுவையில் நீர் நசிக்க விட்டீர் ஆண்டவரே. அந்த விசுவாசம் இவர்களுக்குள்ளாய் கடந்து வருவதாக ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தாலே போதும், எல்லாவற்றையும் ஜெயமாக அவர்களுக்கு அதை நீதியாக மாறப்படும் என்று சொல்லுகிற கர்த்தர் இப்பொழுதே அந்த காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.